வரப்போகுது வரப்போகுது மாற்றம் சீமா வந்தாத்தான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நேர்காணல். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஒரு சில நாட்களில் தேர்தல் நடைபெற இருக்குது. ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக ஜெயிக்குது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு, இன்னொரு பக்கம் அதிமுக ஜெயிக்குது அப்படின்னு கருத்து கணிப்பு, இன்னும் ஒரு சில இளைஞர்கள்லாம் எங்கள் தளபதி அவர் தான் சிஎம்மாக வரப்போறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கள நிலவரம் என்ன சொல்லுது? உங்களுடைய அரசியல் பார்வை இந்த தேர்தலில் மற்ற தேர்தலை விட எப்படி எதுவும் மாறுபட்டிருக்கா, இல்லை அதே நிலை தானா? 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல்களை கணிப்பது ஒரு சவால் நிறைந்த ஒன்று. எனவே இந்த முறை நாங்கள் பொதுவாக ஒரு குவாலிட்டேட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவோம். பல தரப்பினரையும் நேரில் சந்தித்து உரையாடுவது, நிபுணர்களை, ஊடகத்துறையினரை, சமூக ஆளுமைகளை இவர்களோடு கலந்துரையாடி ஒரு கருத்தை இன்ட்யூட்டிவாக உள்வாங்கிக்கிறது. ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங், கட்டமைக்கப்பட்ட கருத்து சேகரிப்பு. பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள், இளையவர்கள், தொழில் செய்கிறவர்கள், இப்படி பல தரப்பினரிடமும் கருத்து அறிந்து ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். ஆனால் இந்த தேர்தல் அப்படி அல்ல. சவால்கள் நிறைந்த ஒரு தேர்தல். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முதன்மை காரணம் விஜய் அவர்களினுடைய வருகை. அவர் அது ஒரு பெரிய டிஸ்ரப்ஷன் என்று சொல்லலாம். எனவே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்றால், முதல்ல இந்த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஸ்டடின்னு சொல்லுவோம். கடந்த 5 சட்டப்பேரவை தேர்தல்களில் தமிழக மக்கள் எவ்வாறு வாக்களித்திருக்கிறார்கள், இந்த 5 தேர்தல்களிலும் 15% அதிகமான வேறுபாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வென்ற தொகுதிகள் 27, திராவிட முன்னேற்றக் கழகம் வென்ற தொகுதிகள் 31. இந்த தொகுப்பு மாறப்போவதே இல்லை, உறுதியாகத்தான் இருக்கும். 10லிருந்து 15% வாக்கு வேறுபாட்டில் வென்ற தொகுதிகள், 5 முறையும் வென்ற தொகுதிகள். ஃப்ளிப்பானதில்லை. ஃப்ளிப்னா ஒரு முறை இங்கு ஒரு முறை அங்கு அல்ல, தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதிகள். அது ரீசனபிளி ஸ்டேபிள்னு ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 5லிருந்து 10% வேறுபாட்டில் வென்றவை, இது ஃப்ளிப்பாக இருக்கும். ஒரு முறை அங்கு அடுத்த முறை எங்கு அப்படிங்கிறப்போ அதை இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு அணுகுமுறை. இதெல்லாம் இப்படி பார்த்துட்டு அப்புறம் இந்த 3% வாக்கு வேறுபாட்டில் அங்கு அல்லது இங்கு என்று ஒரு தொகுப்பு தொகுதிகள் முடிவு செய்யப்பட்டிருக்கும். இதை ஒரு பக்கம் அனலைஸ் பண்ணுறது. இப்போ விஜய் வருகையால் எவ்வாறு அது வேறு வகையான ஒரு ரசாயனத்திற்கு உள்ளாகிறது, இதெல்லாம் ஆய்ந்து பார்த்து அதோடு சேர்த்து ரேண்டம் சாம்பிளிங்னு சொல்லுவோம். இதையெல்லாம் செய்து முடித்த பிறகு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தரவுகளை எடுத்து பொருத்தி பார்ப்பது தான் எங்களினுடைய அணுகுமுறையாக இருந்தது இந்த முறை ஒரு ஸ்டடி. ஆனால் விஜய் அவர்கள் வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த செல்நெறின்னு சொல்லுவோம்ல, செல்நெறின்னா அந்த ட்ராஜெக்டரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையில் நாங்கள் பிரிக்கிறோம். இந்த இதில் எவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாக போகிறது, பதிவாக போகிற வாக்கு சதவீதம் என்ன, 80% வாக்குகள் தான் பதிவாகிறது என்றால், 80%னா பழைய எஸ்ஐஆருக்கு முன்னாடி இருக்குல்ல, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதுக்கு முன்னாடி உள்ள 70%. பிகாஸ் ஆப்சல்யூட் நம்பர்ஸில் ரெண்டும் ஒன்றா தான் வரும். கடந்த முறை 73 சம்திங் ஏதோ ஓட்டு பதிவாயிருந்தது. இந்த முறை கூடவே வரும் அப்படின்லாம் 83 வரணும். 83 வந்தால் தான் அது பழைய 73. புரியுது இல்லைங்களா? உங்களுக்கு பல வாக்குகள் அகற்றப்பட்டு இருக்கின்றன, இறந்தவர்கள், இல்லாதவர்கள். அப்படிங்கிறப்போ ஒரு தொகுதியில் 1,50,000 வாக்குகள் இருக்குது என்றால் அல்லது 1 லட்சம் என்றே வைத்துக் கொள்ளுங்களேன். கடந்த முறை 73,000 வாக்குகள் பதிவாகிருக்கும். இந்த முறையும் அது பதிவாகும். 73,000 பதிவானால் இந்த முறை பதிவாவது அது 83 என்று காட்டும். ஆனால் உண்மையில் அது கடந்த முறையில் பதிவான 73. இதுதான் அந்த எஸ்ஐஆர், பிஃபோர் எஸ்ஐஆர், ஆஃப்டர் எஸ்ஐஆர். ஸோ அப்படி 80% உள்ளாக அமைந்தால் 38 தொகுதியில் தான் கடும் போட்டி நிலவுகின்ற தொகுதிகளாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நம்ம அதை கணிச்சிடலாம், எங்களால் கணிக்க முடியும். ஆனால் 90% தொற்றுன்னு வச்சுங்க, விச் மீன்ஸ் பழைய கணக்கில் 80% தொற்றுச்சுன்னா 118 தொகுதிகள் கடும் போட்டி நிலவும் தொகுதிகளாக மாறும், மும்முனை போட்டியாக மாறும். திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம். 90% பதிவாயிடுச்சுனாலே அதை கணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுக்குள்ளே நாங்கள் போகலை.
அசம்ஷன் வந்து 80% இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது சில முக்கியமான அறிதல்கள் நமக்கு தெரிகிறது. அதில் ஒன்று, கடந்த 40 ஆண்டுகளாக இங்கே நிலவி வந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அந்த பேட்டர்ன் தலைகளாக மாறுது. நம்பர் 1. நம்பர் 2, யாருக்கு எங்கிருந்து வாக்கு வருகிறது என்பதை விட எப்படி வாக்கு பிரிகிறது என்கின்ற அந்த கவனிப்பு ரொம்ப மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. 3, இது ஒரு 4 முனை போட்டி அடிப்படையில், எல்லாம் 4 நீங்கள் சொல்லலாம். திமுக கூட்டணி, அண்ணா திமுக கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன், அப்போ நீ சசிகலா ஒரு ஃபேக்டர். ஸோ நீங்கள் 5, 6.25 மட்டும் அவங்க சொல்லாட்டி அவங்க கோச்சிப்பாங்க. ஆமாம், இப்படி வந்து ஒரு பன்முனை போட்டியாக இருக்கிறது. இந்த போட்டியில் முதல் ஒரு 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 கன்க்ளூசிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துப்போம். அவங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக வராங்க அப்படின்னா, ஈரோடு ரூரல், திருப்பூர் ரூரல், நாமக்கல் ரூரல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வட தமிழகத்தின் சில பகுதிகள், இந்த பகுதிகளில் அவங்க ஸ்ட்ராங்காக வராங்க. ஆனால் அவங்க அந்த சமூக கூட்டணியை கொஞ்சம் தவற விட்டதுனால, இப்போ முக்குலத்தூர் சமூகம் ஒரு காலத்தில் அவர்களுக்காகத்தான் இருந்தது. பிஜேபி மெஷினேஷனில் அது இப்போ உடஞ்சி போச்சு. அதை விட ரொம்ப முக்கியமாக பலரும் கவனிக்காத ஒரு விஷயம், நம்ம ஓபிஎஸ்ஸை வந்து ரொம்ப 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 அசால்ட்டாக எடுக்கிறோம், பன்னீர்செல்வம் அவர்களே. ஆனால் ஒட்டுமொத்தமாகவோ அல்லது கணிசமாகவோ திமுக இழந்திருக்க வேண்டிய மதுரை, தேனி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸின் வருகையால் அவர்கள் நன்றாக செய்கிறார். அங்க அவருக்கு செல்வாக்கு இருக்கா? இந்த சமுதாயம் ரீதியாகவா, இல்ல அவர் வந்து ஒரு முதலமைச்சரே இருந்திருக்காரு? சமுதாயம், உதயகுமார் எடுத்துங்களேன், மதுரையில் அருமையான மனிதர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கார், அருமையான மனிதர், MSW சோஷியல் ஒர்க் படித்தவர், எப்போதும் மக்களோடு மக்களாக இருந்து வேலை செய்கிறவர். இப்போ அவர் சந்திக்க வேண்டிய சவாலுங்கிறது திமுக கூட்டணியை மட்டும் இல்லை, அவங்களுடைய கோர் ஓட்டான சசிகலா, அவங்க வந்து ஒரு வலுவான வேட்பாளரை அங்கு நிறுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், இதெல்லாம் பார்க்குறப்ப அவரே கொஞ்சம் ரொம்ப கலக்கி போயிட்டார். ஓவரால் அப்படி பார்க்குறப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது ட்ரெடிஷ்னல் ஜியாகிரஃபின்னு வச்சுங்களேன், பாரம்பரியமாக எந்தெந்த பகுதிகளில் அது வலுவாக இருந்ததோ அந்த பரப்புகளில் அது இப்போதும் வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது தெற்கில் ரொம்ப இழக்குது. இப்போது நீங்கள் டீப் சவுத்தில் கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு இல்லை, புதிய தமிழகத்துக்கு ஓட்டு இல்லை. ஆனால் எங்களினுடைய ஆய்வின் அடிப்படையில் அவரை கூட்டணியில் சேர்த்து கொள்ளாதது தேவேந்திரகுல வேளாள மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு நிராகரிப்பு, அவமானம், அநீதி இப்படியாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஓட்டு போடலை, அதிமுக அன்னைக்கு ஓட்டு போடலை. இப்படி அதே மாதிரி இங்கே சென்னையில் வந்து இப்போ விஜய்க்கு எங்கிருந்தெல்லாம் வாக்கு வருகிறது அப்படின்னு அந்த அனாலிசிஸில் ஜெயலலிதாங்கிற அந்த கேரிஸ்மாவுக்கு பெண்கள் ஆதரவு மிக வலுவாக இருந்தது, மிக பெரிது. உங்களுக்கு தெரியும், அந்த ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக இருந்த பெண்கள் அப்படியே விஜய்க்கு ஆதரவாக திரும்பியிருக்கிறாங்க. பொதுவாகவே தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று எண்ணுகிற ஒரு வாக்கு தொகுப்பு உண்டு. அது கடந்த முறை மக்கள் நீதி மையத்துக்கு வந்தது, அதற்கு முன்பு விஜயகாந்த் அவர்களுக்கு சென்றது. இப்படி ஒவ்வொரு முறை அது மாறும். அது ஒரு 14% 18% ஓட்டு இருக்கு. ஒரு சின்ன குறுக்கீடு, இப்போ அந்த ஜெயலலிதாவுக்கு இருந்த கரிஷ்மா விஜய்க்கு இருப்பதாக தோன்றுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்காரு, தொடர்ந்து பிரச்சாரம் பண்றாரு, ஒவ்வொரு நாளும் வந்து வேட்பாளர்களுக்காக அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரிடம் அந்த ஈர்ப்பு இல்லையா? இல்லை, கேரிஸ்மா டெஃபினட்டாக இல்லைங்க. நம்ம அது வந்து அவர் நல்ல மனிதர், எந்த விஷயம்னாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், அவரால் முடிஞ்சதை அவர் செய்வார், அது வேற. அவர் வந்து மோசமான சிஎம்னு நான் சொல்லவே மாட்டேன், அவர் ஒரு நல்ல முதல்வர். ஆனால் எம்ஜிஆர் அவர்களிடமோ ஜெயலலிதா அவர்களிடமோ இருந்த அந்த கேரிஸ்மா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இல்லை. அவர் மட்டும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இவங்களெல்லாம் சேர்த்து சமாதானம் பேசி எல்லாரும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருப்பாருன்னா இன்றைக்கி அவர் தான் திரும்ப சிஎம்மாக வந்திருப்பார். அந்த ஸ்ட்ரென்த், சோஷியல் கோலிஷன், சமூக கூட்டணியினுடைய வலிமையினால் அவர் ஆட்சிக்கு பீடத்திற்கு வந்து அமர்ந்திருக்க முடியும். அதை தவற விட்டார். ஸோ இங்கே சென்னையில் என்ன நடக்குது அப்படின்னா, பல தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதிகளிலும் அல்ல, 3வது இடத்திற்கு வருகிறது.
இது இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு. அதே மாதிரி செமி அர்பன் தொகுதிகளில் பல தொகுதிகளில் இப்போ திருச்சி பக்கம் உள்ள சில தொகுதிகளெல்லாம் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது விஜய் அவர்களால். இப்போ இன்னொன்று இந்த கூட்டணிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏடிஎம்கே டிசிப்ளின்டாக பண்ணுறாங்க. இருக்கிற கூட்டணி வட தமிழகத்தில் அன்புமணி ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக இறங்கி வேலை செய்கிறாரு. பாஜக தன்னாலான உதவிகளை செய்கிறது. தினகரன் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க நல்லா செய்கிறாங்க. அந்த ஒரு டிசிப்ளின் அண்ட் கிரவுண்ட் எனர்ஜி 2021 இருந்தது போல திமுகவுக்கு இந்த முறை இல்லை. டெஃபினட்டாக இல்லை. அது எதனால நீங்க கணிச்சது மூலியமா அல்லது பேசினது மூலியமா அல்லது ஃபீல்ட்ல கிரவுண்டில் பார்ப்போம் இல்லைங்களா, குவாலிட்டேட்டிவ் ஸ்டடி பண்ணுவோம்ல, அந்த அலைனாக மாட்டேன். இப்போ பாருங்களேன், இன்னைக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு, ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து ஒரு 2-3 மேடையில் ஏறிப்பாங்கன்னா அந்த எனர்ஜியை வேற மாதிரி ஆயிருக்கும். அப்ப ஏற்கனவே வேற திட்டமிடல் இருந்து அதனால வந்து சேர்ந்து பண்ண முடியலன்னு சொல்லி திமுக தரப்புல எல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்க. ஆர்எஸ் பாரதி அப்படிதான் சொல்றாரு பேட்டி. எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. என்னை பொறுத்தவரை இது காங்கிரஸ் செய்கின்ற முதுகில் குத்தும் வேலை. அனைத்து இந்திய அளவில் இவ்வளவு பெரும் தோல்வியை சந்தித்த போதும் உங்களோடு நின்று உங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சரை உருவாக்கி கொடுத்த முக்கியமான கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. ஸோ அதை மதிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா இதுதான் உங்களோட இயல்புங்கிற மாதிரி வந்துடுது இல்லையா. அவங்க 28 தொகுதிக்கு ஒருத்தான கட்சியெல்லாம் இல்லை. அந்த இதையும் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்போ என்னுடைய சொந்த தொகுதி விளவங்கோடு, குமரி மாவட்டம். குமரி மாவட்டத்தையே சேராத ஒருத்தர் கேரளாக்காரர் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு கேவலமான செயல். ஸோ காங்கிரஸ் இந்த முறை உதவலை. தேமுதிகவுக்கு கிரவுண்டெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. 10 தொகுதியில் நிற்கிறாங்க. பெரும்பாலும் அவங்க 3ல் தான் வெற்றி பெற. பிரேமலதா அவங்க மகன் பிரேமலதாவே தடுமாறுறாங்க. இப்போ நேத்திக்கு வரக்கூடிய செய்திகளின்படி பிரேமலதாவே தடுமாறுவதாகத்தான் தெரிகிறது. ஆனால் சிபிஎம் சிபிஐ அந்த களப்பணியில் அவங்க ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க. அது பார்க்க முடியுது. சிறுத்தைகள் கூட இந்த முறை ரொம்ப தடுமாறுறாங்க. இந்த முறை இப்போது கடந்த முறை அருந்ததியர்கள் 80% திராவிட முன்னேற்ற கழகத்தான் வாக்களித்தாங்க. ஆனால் இந்த இடம் ஒரு 30% விஜய்க்கு போகுது. வட தமிழகத்து தலித் சமூகத்தில் பறையர்கள் மிகப்பெருவாரியாக 2021 திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த முறை அதுலேயும் விஜய் பக்கமாக நிறைய போகுது. இந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து கவர்ச்சி அல்லது வந்து ஒரு கரிஷ்மா அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை நம்ம சமூகம் ஒரு சிறுபான்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக வரார் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவரை முன்னிறுத்துறாங்க? இல்லை, கிறிஸ்டியன் ஓட்டு வெறும் மீனவர்கள் ஒரு தொகுப்பும் அந்த கிறிஸ்தவ வேளாளர்கள் ஒரு தொகுப்பு இருக்காங்க. அங்கே இருந்தால் சேதமாகுது தவிர கிறிஸ்டியன் ஓட்டெல்லாம் அவருக்கு முழுசாக. கன்னியாகுமரியில் பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. அது சும்மா நீங்கள் பார்க்கலாமே. நம்ம இன்னைக்கு பெட் வைக்கலாம். ஐபிசியோட நான் பெட் வைக்கிறாங்க. 1 லட்சம் இல்லை 10 லட்சம் பெட் வைக்கிறேன். அங்கே மொத்தம் 6 தொகுதி, 5 தொகுதி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. கூட்டம் வருவாங்க சார். அது வந்து உங்களுக்கு அந்த வெற்றிக்கான த்ரெஷோல்டு நுழைவாயில் இருக்குல்ல, கூட்டம்லாம் ஓட்டாகாது அப்படிம்பாங்க. அது வந்து அது அப்ளை ஆகுதா? இந்தியாவினுடைய தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு, தமிழகத்தை விட்டு விடுங்கள், இந்த மைக்ரோ கேம்பெயினுங்கிற ஒரு விஷயம். வீட்டுக்குள்ளே கேம்பெயின் நடக்க நமக்கு ஒன்றும் தெரியல. சிறுசுங்க எல்லாம் கேம்பெயின் பண்ணது. இந்த நட்டுவா காலி எல்லாம் நல்ல பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு தளபதிக்கு போடணும் அப்படின்னு தலையில் கொடியை கட்டிக்கிட்டு ஃபோனை போட்டு. அன்னைக்கு நான் இங்கே எஸ்ஆர்எம்ல தங்கியிருந்தேன் திருச்சியில். வாக்கிங் காலையில் போகிறப்போ வந்து ஒரு 4 பேர் வந்தாங்க தெரிஞ்சவங்க. ஃபாதர் இந்த அலம்பல் தாங்க முடியல பார், சென்னையிலேருந்து 5 வயசு, என் பேர் 5 வயசு தான், தாத்தா நீ இந்த தடவை தளபதிக்கு தான் நீ ஓட்டு போடணும், இல்லைன்னா மண்டையை உடச்சிடுவேன்னு சொல்கிறான். இப்படி வந்து இந்த குடும்பத்திற்குள், பெண்களுக்கு நமக்குள், சிறுவர்களுக்குள் ஒரு கேம்பெயின் நடக்கு இல்லைங்களா. இது வந்து ஒரு புதிய கெமிஸ்ட்ரியை உருவாக்கி இருக்குது. அப்போ விஜய் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் நான் இருக்கேன், நான் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போல, கட்சி ஆரம்பத்துக்கு முன்னாடியே போயிட்டேன், இது வந்து எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்போது உண்மைதான் இல்லையா? டெஃபினெட்லி இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு ஒரு 2 விஷயம் மட்டும் இருந்திருந்தா ஏறக்குறைய முதல்வர் நாற்காலிக்கு அருகில் வந்திருப்பார். ஒன்று, கூடுகின்ற கூட்டத்தை தொண்டர்களாக மாற்றுகின்ற அமைப்பு. அது இல்லை, அதை பார்க்கவே முடியல. அது வந்து அது வேற கேம், அது வேற மெட்டீரியல். கூட்டத்தை கூட்டி விடலாம், கூடுகிறவர்களை தொண்டர்களாக மாற்றுவது என்பது மிக மிக அதுக்கு நிபுணத்துவம் வேணும், இந்த ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி. அது 1. 2, தமிழகத்தினுடைய பொலிட்டிக்கல் ஜீன் மரபணுன்னு ஒன்று இருக்குது.
இப்போ திமுக எங்கேருந்து ஓட்டு வருது, அதனுடைய சோஷியல் கோலிஷன் எங்கேருந்து வருது? வெளியே பேசவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இப்போ முதலியார் சமூகம், படித்த ஒரு உடையார் சமூகம், கொஞ்சம் வசதியான வன்னியர் சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், இந்த பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதன் பிறகு கலைஞர் அவர்களும் இல்லை அப்படின்னா அந்த ரிசர்வேஷனுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்காது, சமூக நீதி வந்திருக்காது. அப்போ ஃபெடரல் ரைட்ஸ், மாநில உரிமைகள், இந்த விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் மரபணுவில் உள்ள விஷயம். இதையெல்லாம் யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சார்பு நிலை இருக்கும். இது வந்து சைலண்ட் ஒரு செக்மெண்ட். அந்த மரபணுவுக்கும் விஜய்க்கும் எந்த தொடர்பும் இருக்கிற மாதிரியே தெரியல. இந்த பொலிட்டிக்கல் ஜெனட்டிக்ஸ் ஆர் ஜீன் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ கொள்கை முகம்னு கூட இருக்கிறவங்க ஒரு 10 பேராவது இருக்கணும்ல. இப்போ நீங்கள் இப்போது டிஎம்கேடைய ஸ்ட்ரென்த்தில் ஒன்று, நீங்கள் திருச்சி சிவாவை பார்க்கலாம், ஆராசாவை பார்க்கலாம், வில்சனை பார்க்கலாம், கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சவங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க, குளோபல் பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பார்க்கலாம், அல்லது டிஆர்பி ராஜாவை பார்க்கலாம், ஆஸ்பிரேஷனல் இது இப்படி நீங்கள் யாரையுமே அங்கே பார்க்க முடியலையே. ஒரு ரூட்டல் கட்சி இப்பதான் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது இது இயல்பா எல்லா கட்சியும் வந்து ஸ்டார்டிங்ல எல்லா கட்சியுமே ஃபேஸ் பண்ணி தான் இல்ல எல்லா கட்சியுமே தொடங்குகிற போதே அந்த தொடங்கும் தலைவர்கள் தங்களை சுற்றி கோட்பாட்டு தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்வார்கள். இரு தலைவராக இருக்கிற நீங்கள் அன்றாடம் எல்லோரோடும் உரையாடுகிறவர் அல்ல, விவாதிக்கிறவர் அல்ல. நீங்கள் இன்றைக்கும் வந்து ஒரு கேரவனில் உட்கார்ந்து அரசியல் பண்ணுற ஒரு அரசியல் ஆளுமை தான். உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு வந்திருக்கிறது காரணம் திரைத்துறையில் உங்களுக்கு கிடைத்த அந்த கவனமும் ஈர்ப்பும் ஒரு பெரிய பிரம்மாண்டம் என்கின்ற ஒரு வனைவும். அது மட்டுமல்ல, ஒரு பொதுவாகவே இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இலங்கையில் நடந்த மாணவர் போராட்டம், வங்காளதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டம், நேபாளில் நடந்த மாணவர், இதெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே நிறுவப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகள், அரசியல் அமைப்புகள், அதிகார அமைப்புகள் மீது இளைஞர்களுக்கு ஒரு அதிருப்தியும், அவங்களோட இவங்க கனெக்ட் ஆகலை. யாரோ ஒருத்தர் புதுசாக வராங்க, பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். இப்போ அன்றைக்கி நாம் ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியினுடைய டீன் ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொல்லிட்டு இருந்தார், பொதுவாக இந்த தேர்தலை பற்றிங்க யாருமே பேச மாட்டாங்க, ஆனால் இந்த வட்டம் வந்து பெண்கள், மெடிக்கல் கிராஜுவேட் படிக்கிற பெண்கள் எல்லாம் சேர்ந்து திஸ் டைம் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் விஜய் அப்படின்னு வேலை செய்கிறாங்க. ஸோ ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அந்த இதையும் அவர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே அவர் எங்களுடைய கணக்குப்படி ஒரு 19% 23% ஓட்டு வாங்குறாரு. அது மிகப்பெரிய சாதனை. பட் ப்ரொபோர்ஷனேட்டாக அவர் தொகுதிகளை வாங்கலை. விஜய் ஜெயிக்கிறாரா? விஜய் பெரம்பூரில் ஜெயிக்கிறாரு. திருச்சி கிழக்கில் நெக்க இருக்கு. அது வந்து இனிகோ இளையராஜ் அப்படிங்கிற ஃபேக்டர்னால தான் அது வந்து அப்படி ஆகுதா, இல்லை திருச்சியினுடைய அந்த கட்டமைப்பு, அங்கே திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? அந்த தொகுதி அதிகமாக கிறிஸ்தவ வேளாளர்கள், இந்து வேளாளர்கள் அதிகமாக உள்ள தொகுதி, இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள். அதனால் வந்து ஒரு விஜய் மீதும் ஈர்ப்பு இருக்கிறது, இனிகோ மீது அந்த சமூகத்தை சார்ந்தவர் அவர் மேலே அந்த ஈர்ப்பு இருக்குது. பார்ட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்ட்டி மெஷினரி இஸ் வெரி பவர்ஃபுல் இன் திருச்சி பை அண்ட் லார்ஜ். கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நெக்காக திருச்சியில் இருக்கிறார். ஸோ கம்மிங் பேக், அதனால் வந்து எங்களுடைய கணிப்புப்படி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் கடைசி அந்த தொகுதிகளை வெல்லுகின்ற அவங்க தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. 2வது இடத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, 3வது இடத்தில் தமிழக வெற்றி கழகம். காரைக்குடியில் சீமான் அவர்கள் கடும் போட்டி நிலவுகிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இன்னும் வரவில்லை. காரைக்குடியில் அவர் நல்ல ஓட்டு வாங்குகிறாரு. நாம் தமிழர் கட்சி விஜய் வரவில்லை என்றால் இந்த தேர்தலில் ஒரு 14% முறை வாக்குகள் வாங்கியிருக்க கூடும். ஆனால் இந்த முறை 5லிருந்து அதிகபட்சம் 6, அது ஒரு தமிழ் தேசிய வாக்குகள் என்று நீங்கள் கருதலாம் அந்த வாக்கு வங்கி. இதுதான் இன்னைக்கு இருக்கிற. அப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்ப்பு அலை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு தடவையும், அந்த மாதிரிலாம் எதுவுமே எந்த ஃபேக்டருமே இல்லையா? 2 ஃபேக்டர். ஒரு பக்கம் வந்து கரண்ட் பில் ஏறிடுச்சுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து மக்களை சந்திக்கும் போது எங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் வரல அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து இந்த தேர்தலில் பிரதிபலிக்க போகிறது இல்லையா? 2. ஒன்று, அவர்கள் தேர்தலை இலக்கு வைத்து சில திட்டங்களை முன்னெடுத்தார்கள். குறிப்பாக பெண்களுக்கு நேரடியாக 5,000 ரூபாய் அனுப்பியது வச்சுக்கலாம். ஏற்கனவே விடியல் பயணம், இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கு உரிமை தொகை, பெண்கள் மாணவியர்களுக்கான சிறப்பு திட்டங்கள், இதனால் வந்து
ஓரளவுக்கு முதன்முறையாக வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களின் ஆதரவை திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றிருந்தது. ஆனால் விஜயனுடைய வருகை இது எல்லாத்தையும் கொஞ்சம் மங்கலாக மாற்றி இருக்கிறது. அது ரொம்ப எடுக்கலை. ஆன்டி இன்கம்பன்சியை பொறுத்த வரைக்கும் திமுக மீது அதிருப்திகள் இருக்கின்றன. இப்போது அரசு பணியாளர்களுக்கு அதிருப்தி இருக்கிறது, போதைப் பொருள்கள் பயன்பாடு, டாஸ்மாக், இப்படி பல விஷயங்களில் வந்து அதிருப்தி இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி பிகமிங் கம்பெல்லிங் வேவ்னு சொல்லுவோம். இந்த ஆட்சியை மாற்றியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அந்த மக்கள் ஒரு கருத்தாகவோ எழுச்சியாகவோ அது மாறலை. அதனால அவங்க தப்பிக்கிறாங்க. எந்த ஃபேக்டர் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்கலி சோஷியல் கோலிஷன். நான் என்னோட இது தேர்தல் அரசியலினுடைய முதல் பாயிண்ட்டுங்கிறதே எப்படிப்பட்ட ஒரு சமூக கூட்டணியை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அப்போ அப்படி நீங்கள் பார்க்குற போது மொழி வழி சிறுபான்மையினர், தெலுங்கு பேசுகின்ற நாயுடு ரெட்டியார், இந்த சமூகத்தினர், வட தமிழகத்து பறையர்கள், தலித் சமூகம், அருந்ததியர்கள் மிக கணிசமாக, மதவழி சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். விஜய்க்கு கொஞ்சம் ஒரு சின்ன இது போகுமே தவிர அதில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு? இஸ்லாமியர் வந்து நீங்கள் 95% இந்த தடவை மொபிலைஸ் ஆவாங்க. பெண்கள் கொஞ்சம் பேர் விஜய்க்கு போடுறாங்க. பட் அது ரொம்ப என்ன ஒரு ஒரு டிஃபைனிங் பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாது. கிறிஸ்டியன்ஸில் என்ன நடக்கும்னா, பழைய தேர்தல்களில் அணி திரண்டு வாக்களிக்க வந்தார்கள். ஆனால் திமுக மேலே நிறைய அதிருப்தி இருக்குது. அதனால் அணி திரண்டு வரமாட்டார்கள். 70% பேர் வாக்களிக்க வருவார்கள். அதில் ஒரு 20% பேர் விஜய் அவர்களுக்கும், 50% திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் கிடைக்கும். இதுதான் அவங்களோட சோஷியல் கோலிஷன் நம்பர் 1. அலையன்ஸ் கடைசி கட்டத்தில் கொஞ்சம் ஒரு கெமிஸ்ட்ரியை நீங்கள் கிரியேட் பண்ணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் மதுரை இது கள ஆய்வுக்கு செல்கிற போது அதிமுக 60, டிஎம்கே 40 அல்லது 30ங்கிற கருத்தில் தான் போனேன். ஆனால் இப்போ அங்கே பார்க்குறப்போ வந்து டிஎம்கே 80, ஏடிஎம்கே ஒன்லி 20%ங்கிற மாதிரி வருது. ப்ளஸ் தேமுதிக இந்த பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் சசிகலா ஓட்டை பிரிக்கிறாங்க, ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்துட்டார். ஸோ அந்த அக்ரகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்படி வந்து இவங்க நீங்கள் ஒரு களத்தை சந்திக்கிற போதே ஏறக்குறைய 30% வாக்குகளோடு சந்திக்கிறீர்கள். அல்லது நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களையும் சேர்த்திங்கன்னா 35%. இனி ஃபினான்ஷியல் பவர் இருக்கும். இன்னைக்கெல்லாம் இப்படி ஒரு 1000 ரூபா போயிருக்கும். முன்ன மாதிரி அந்த பணம் முழுசாக வேலை செய்யாதுனாலும் அது ஒரு வேலையை செய்யாமல் இருக்காது. நாங்கள் பணமே கொடுக்காம வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாராட்டத்தக்க விஷயம் தான், மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பணம் கொடுத்து நம்ம வாக்காளர்களையே ஊழல் மையப்படுத்துவது என்பது மிகவும் தவறான. கூட்டம் ஒரு பக்கம் திரட்டுறதுக்கு பணம் கொடுக்குறாங்க, வாக்கு எங்கள் கட்சிக்கு போடணும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 2 கட்சிகளுமே அதை செய்யறதே இல்லை. இருந்தாலும் உங்களுடைய அந்த கருத்து கணிப்புகளாகட்டும் அல்லது மற்ற கருத்து கணிப்பு திரும்ப திமுக தான் வருது அப்படின்னு ஒரு சர்வேல வருது இல்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் மனநிலை என்னவா இருக்கு? இல்லை, அதான் அடிப்படையில் நீங்கள் சமூக கூட்டணியை உருவாக்கவில்லை என்றால் தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடியாது. அதே போல் நீங்கள் ஒரு கொள்கை கட்டமைப்பு சமூக கூட்டணியை விஜய் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கினால் அடுத்த தேர்தலில் ஒரு ரியலி காம்படிட்டிவ் லீடராக அவர் வந்து நிற்பார். அப்படி இல்லைன்னா அவரும் இன்னொரு சிவாஜி கணேசன், இன்னொரு கமலஹாசன், இன்னொரு விஜயகாந்த், அப்படியே தான் அவர் முடிஞ்சு போவார். கொள்கை எந்த அளவுக்கு வந்து கட்சிக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த தேர்தலையே பல்வேறு சர்வேக்கள் வந்திருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது 19%லேருந்து 25 வரைக்கும் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விஜய்க்கு, தாவேக்காவுக்கு. இனிமேல் அந்த கொள்கைங்கிறது இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் எதுவும் வந்துருச்சா? இந்த நீங்கள் அதுதான் கொள்கை எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு பழைய நீங்கள் எம்ஜிஆர் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷனை அவர் கட் பண்ணார். இப்போ நமக்கு 60% இருக்கு இல்லைங்களா ஓபிசி ரிசர்வேஷன். அடுத்த தேர்தலில் தோற்று போகிறார், அவர் படுதோல்வி அடைகிறார். அப்போ தான் அவர் வந்து முதன்முறை தொடங்குகிற போது அவருக்கு திரை கவர்ச்சி இருந்தது. ஆனால் அவருக்கு முன்னாடி நின்ன முகங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் நெடுஞ்செழியன், எஸ்டி சோமசுந்தரம், இதெல்லாம் வந்து ஒரு திராவிட இயக்க கொள்கைகளில் புடமிடப்பட்டவர்கள். அந்த மாதிரி இங்கே எந்த முகமும் ஒரு முகம் கூட இல்லையே. கே செங்கோட்டையன் இருக்காரு, அவர் கொள்கை ஏங்க இவங்களெல்லாம் நீங்கள் யாரோட டிராவல் பண்ணாங்க? முக்கிய தலைவர்களோட டிராவல் பண்ணுவீங்க. இந்த கிரெடிபிள் ஃபேஸஸ்ன்னு சொல்கிறோம்ல. இப்போ நான் இப்போ திமுகவை சொல்கிறப்ப திருச்சி சிவா, நீங்கள் திமுகவுடன் உடன்படுகிறவர்களோ இல்லையோ,
ஏதாவது ஒரு தமிழ் இனம் தொடர்பான ஒரு பிரச்சனைனா இவங்கள்ட்ட போய் பேசலான்னு ஒரு 10 பேர் இருக்காங்க, புரியும். அப்படி அங்கே அல்லது நீங்கள் இப்போ ஏஐ இதை பற்றியெல்லாம் வருது, இதை வந்து ஈக்விட்டபிளாக மாற்றணும் அப்படின்னா அங்கே போய் நான் ஆதவர்ஜுனா இருக்காரு, தனியாக வாய்ஸ் ஆஃப் காமன் வச்சிருக்காரு, யார் ஏஐ வச்சு அவரு நிறைய விஷயங்கள் பண்ணுவார்ல, டெக்னாலஜிக்கலாக டெவலப் ஆகி நிறைய வீடியோஸ் போடுவார்ல. காமெடிக்கெல்லாம் வரலைங்க. there is no ideological depth about the party. இனிமேல் ஐடியாலஜி தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்களா அரசியல் கட்சிகளுக்கு? டெஃபினட்டாக. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, பல்வேறு சர்வேக்கள் அந்த சதவீதத்தை பார்க்குறோம். கொள்கையை வச்சு யாரும் அந்த 20% 30% வருதுன்னு யாருமே சொல்லலை. விஜய்க்கு ஈர்ப்பு இருக்கு, அடுத்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. இவங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க, ஆல்ரெடி ஊழல் இருக்கு, திமுக அதிமுக போட்டு நாங்கள் சலிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இருக்கு. பபிள், அந்த ஆதரவு வருது இல்லைங்களா, அது ஒரு பபிள். அது எப்போ வேணாலும் அப்படி இல்லாமல் போயிடும். வேற நீங்கள் எப்படி நீங்கள் பிஜேபி எப்படி சர்வைவ் ஆகுது? மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஃபேக்டர்ல தானே எல்லா கட்சியும் தொடங்குறாங்க. மொபிலைசேஷனுக்கு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு இல்லாமல் நீங்கள் மோடியோ அமித்ஷாவோ எல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஆர்எஸ்எஸ் எப்படி கமிட் ஆக, இன்னும் அவங்கள்ட்ட எனக்கு அந்த அமைப்பு எனக்கு பிடிக்காது. ஆனால் அவர்களிடம் பிடித்த ஒன்றுன்னா இன்னைக்கும் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் போய் ஒரு கிராமத்தில் தங்கி வேலை பார்க்கணுன்னு ஒரு 100 பேர் அனுப்பி வச்சாங்கன்னா போவாங்க. ஸோ அந்த ஒரு டிசிப்ளினை எப்படி அந்த டிசிப்ளின் வருது? அந்த டிசிப்ளின் வந்து பிகாஸ் தே பிலீவ் இன் சம்திங். அவங்க ஒரு கொள்கையை நம்புகிறாங்க. இவங்க மாற்றம் என்ன மாற்றங்கிறத பற்றி யாருக்கும் ஒரு புரிதல் கிடையாது. இப்போ அவங்களோட தேர்தல் அறிக்கையும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதிமுக அறிக்கையும் அப்படி தான் இருக்குது. பட் 21ஆம் நூற்றாண்டிற்கு தமிழர்களை அழைத்து செல்லக்கூடிய எந்த இதுவும் அதில் தெரியல. இந்த வெல்ஃபேர் காம்படிட்டிவ் வெல்ஃபேரிசம் இல்லைங்களா. இன்னொன்று நான் சொல்கிற மாதிரி வந்து இந்த நிலப்பரப்பினுடைய வரலாறு தெரிந்த, இந்த நிலப்பரப்பினுடைய இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னி இருக்கு இல்லைங்களா, அந்த ஜேர்னியோட நடந்து வந்த எத்தனை பேர் இருக்காங்க? செங்கோட்டையன் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு மினிஸ்டராக இருந்தார். இப்படி வந்து ஒரு சிலர் இருக்காங்க, எல்லாமே கெரியர் பாலிட்டிஷியன். பட் தமிழ் அல்லது சமூக நீதி இந்த டிராவலில் வந்து நீங்கள் எத்தனை காட்டுங்க கிரெடிபிள் ஃபேஸஸ் அவர் இருக்காரு. அடுத்த 10 வருஷத்துல இன்னும் நிறைய பேர் உருவாங்க, வரட்டும். இவங்க வரணும்னு தான் சொல்கிறேன், வரக்கூடாதுன்னு சொல்லுது. எல்லோருக்கும் இடம் இருக்குது. ஏன் வந்து அவங்களால இவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆதரவை எந்த கட்சியாலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் சாதிக்க முடியவில்லை. ஆனால் அவங்களால ஆட்சிக்கு உட்காருவாங்களா? இந்த எலெக்ஷனில் உட்கார முடியாது. அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்களாங்கிறத என்னால் சொல்ல முடியும். அந்த டவுட் இருக்கு உங்களுக்கு? இருக்கு டெஃபினட்டாக. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா விஜய்க்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. அது தமிழர்களின் சமூக உளவியலை கூட நம்ம பார்க்கணும். கரூரில் இவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க, அன்அப்ரோச்சபிள் லீடர் அண்ட் ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா. நான் தங்கையாக இருக்கேன், இல்லைன்னா மனைவியாக இருக்கேன், இல்லைன்னா வைப்பாட்டியாக கூட இருக்கிறேன்னு பப்ளிக்லேயே வந்து சொல்லக்கூடிய இளம் பெண்கள். இந்த மாஸ் ஹிஸ்டீரியாலாம் கட்டாயம் படிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. வரப்போகுது மாற்றம், சீமா வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். ஜேம்ஸ் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை ஏப்ரல் 19 மற்றும் 20. எந்த வீட்டு உபயோகப் பொருளுக்கும் தங்க நாணயம் இலவசம். கண்டிஷன்ஸ் அப்ளை.